ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஒரு பயங்கரமான ஒரு அடர்ந்த ஒரு காடு. அந்த காட்டுக்கு நடுவில் நீங்கள். அந்த காட்டுக்குனே உரிய ஒரு சில ஓசைகள் உங்கள் செவிகளில் வந்து விழுது. பறவைகளின் சத்தம், சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம், விலங்குகளின் சத்தம், எல்லாத்துக்கும் மத்தியில் நீங்கள் அப்படியே மெதுவாக அந்த காட்டில் அழகாக நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு இயற்கையை ரசிக்கிற ஒரு பர்சன். அந்த காட்டுக்கு நீங்கள் தனியாக போயிருக்கீங்க, இயற்கையை ரசிக்க போயிருக்கீங்க. அண்ட் அப்படியே மெதுவாக நடந்து போக அந்த காட்டில் இருக்க மூலிகை செடிகளின் வாசம், அந்த காட்டில் இருக்க பூக்களின் வாசம் எல்லாத்தையுமே உணர்றீங்க. அப்படியே அவ்வளோ இதமாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே மெதுவாக நடந்து போகிறீங்க. அண்ட் அது ஒரு காலை நேரம். அண்ட் அப்போது நல்ல சூரிய வெளிச்சம், சூரியன் உங்கள் தலைக்கு மேலே இருக்க. அண்ட் நல்ல உயரிய மரங்கள், நல்ல ஒரு பசுமையான ஒரு காடு அது. அண்ட் அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக நடந்து போக பாதை என்ன இல்லை, அதிகமாக மனுஷங்க போகாத காடு அது. ஸோ நீங்கள் அப்படியே வழியில் இருக்க சின்ன சின்ன செடிகளெல்லாம் நகர்த்திக்கிட்டோ, சின்ன சின்ன வழிகளை நீங்களே உண்டாக்கி அப்படியே அந்த காட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து போகிறீங்க. பட் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பயணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காட்டில் நடந்து போகிற அட்வென்ச்சரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பப்போ கேட்குற ஒரு சில சத்தங்கள், அந்த வாசம், அந்த இயற்கை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. அண்ட் நேச்சர் எப்போவுமே ரொம்ப அழகுல. அண்ட் அந்த காட்டோட மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. ஸோ உங்கள் கால் வந்து அதில் ரொம்ப அழுந்தி உங்களுக்கு நடக்கவும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க. ரொம்ப நேரம் நடந்தனால நீங்கள் அப்படியே சோர்ந்தும் போயிடுறீங்க. அண்ட் தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு தூரத்தில் ஒரு அருவியோட சத்தம் கேட்குது. அந்த தண்ணியோட சத்தம் உங்களுக்கு கேட்குது. சரி, நம்ம அந்த அருவியை போய் அப்படியே ரசிச்சுட்டு அந்த அருவியில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடக்க அந்த அருவிக்கிட்ட போகிறீங்க. நீங்கள் கிட்ட நடக்க அந்த அருவியோட சவுண்டு இன்னும் அதிகமாகுது. அந்த அருவிக்கிட்ட போன மாதிரி நீங்கள் உணர்றீங்க. ஆனால் திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம். என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு காடு ஃபுல்லாக அப்படியே இருள் சூழ்ந்துருது. சூரியன் எங்கேயும் மறைஞ்சிருது. விலங்கெல்லாம் கத்த ஆரம்பிக்குது. காட்டில் போய் ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. அப்படியே சுற்றி இருள், பயங்கரமான இருட்டு, என்னென்னமோ சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே திகைச்சு போய் நிற்கிறீங்க. அண்ட் அப்படியே அந்த காடு வேற ஒரு உருவம் எடுத்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது, உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்கள் இருக்கிற இடமே இப்போ ஒரு மாறிடுச்சு. அந்த மூலிகை சவுண்ட்லாம் போயிட்டு ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. விலங்குகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃபுல்லாக இருள் சூழ்ந்து ஒரு ராத்திரி 12 மணி மாதிரி இருக்குது அந்த காடு. உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாமே ஒரு செகண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. என்னடான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் முதுகில் ஒரு கை வந்து படுது. அது ஒரு மனிதனோட கை மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. யாரும் உங்க பின்னாடி இருக்காங்கிறத உங்களால் நல்லா உணர முடியுது. பட் அது யாருன்னு தெரியல. அந்த கையில் நிறைய ரோமங்கள் இருக்குது, நிறைய முடி இருக்குது. உங்களுக்கு அப்படியே ரொம்ப பதட்டமாக இருக்குது. பட் திரும்பி பார்க்கலாமா, என்ன பண்ணலாம், முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு துளி வெளிச்சம் இல்லை, வழியே தெரியாத காடு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன், ஒன்று அந்த இடத்துலையே உங்கள் வாழ்க்கையை முடிக்கிறது, இல்லை திரும்பி பார்க்காம என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட பயங்கரமாக ஓடுறது. நீங்கள் ரெண்டாவது முடிவு எடுக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு சுற்றி இருக்க இருள் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்களை சுற்றி என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு கவலை இல்லை. எதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. உங்கள் மைண்டில் இப்போ இருக்க ஒரே ஒரு விஷயம், எப்படியாவது ஓடணும், நம்பிக்கையோடு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறீங்க. வழியே தெரியாத காட்டிலே ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு துளி கூட வெளிச்சமே இல்லாத காட்டில் ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஓடிட்டே இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு பின்னாடி இருக்க அமானுஷம் உங்களை துரத்திட்டே வருது. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் ஒரு தூரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அண்ட் அது உங்களுக்கு பயங்கரமான நம்பிக்கையை கொடுக்குது. இன்னும் தைரியமாக அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஓடுற வழியே தெரியாத ஒரு காடு, வழியே இல்லாத ஒரு காடு. ஆனால் உங்களை தடுக்க அங்கே எதுவுமே இல்லை. அந்த இருள்லேயே உங்களை தடுக்க எதுவும் இல்லை. நீங்கள் தடுக்கி விடலை. உங்களுக்கு எந்த டயர்ட்னஸ் எதுவும் தெரியல. நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க, மூச்சை பிடிச்சிட்டு ஓடுறீங்க, பல்ல கடிச்சிட்டு ஓடுறீங்க. எப்படியாவது தப்பிச்சிடணும், எப்படியாவது அந்த வெளிச்சத்தை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா சக்தியும் கிடைச்ச மாதிரி நீங்கள் ஓடுறீங்க. அண்ட் உங்களை தடுக்க அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி ஓடுறீங்க உங்களுக்கே தெரியல. அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த வெளிச்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குது. உங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. உங்களால் ஓட முடியல. உங்கள் காலெலாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. உங்கள் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுது. ஆனாலும் நீங்கள் நிற்காம பயங்கர வேகமாக ஓடுறீங்க. அந்த வெளிச்சத்தை அடையிற வரைக்கும் ஓடுறீங்க. அண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி அந்த வெளிச்சத்தை கடைசியாக அடையிறீங்க. அண்ட் கடைசியில் சேஃபான ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க. சுற்றி நிறைய மக்கள் இருக்க ஒரு இடம்.
அண்ட் உங்களை சுற்றி இருந்த அந்த துர்நாற்றமெல்லாம் போயிட்டு மறுபடியும் ஒரு நல்ல வாசனை, அந்த இடமே அழகாக இருக்குது, நீங்கள் சேஃபாக உணர்றீங்க. அண்ட் இப்போ திரும்பி பார்க்குறீங்க, உங்களை துரத்திட்டு வந்த அந்த அமானுஷம் காணும், அது எங்கே போச்சுன்னு தெரியல. நீங்கள் இப்போ திரும்பி பார்த்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி இருக்கீங்க, உங்கள் கால்லாம் அவ்வளோ வலிக்குது, உங்கள் உடம்புலாம் அவ்வளோ டயர்டாக இருக்குது, ஆனால் எதுவுமே உங்களுக்கு தெரியல. எப்படியோ ஓடி அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்க. எஸ், இப்போ நீங்கள் சேஃபாக ஒரு இடத்துல இருக்கீங்க, எல்லா கஷ்டமும் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ நான் சொன்னதில் அந்த அழகான காடு தான் உங்கள் வாழ்க்கை. திடீர்னு வந்த அந்த இருள் தான் உங்கள் லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள். அண்ட் உங்களுக்கு பின்னாடி துரத்துன அந்த அமானுஷம் தான் உங்களோட பயங்கள் அண்ட் உங்களோட பாஸ்ட். உங்களோட அழகான வாழ்க்கையில் திடீர்னு எந்த பிரச்சனை வேணால் வரலாம். அந்த நிமிஷம் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று உங்களோட பாஸ்ட்டை நினச்சோ இல்லை உங்களோட பயங்களை நினச்சோ அதே இடத்துல நிற்கலாம், இல்லை பயந்து அதே இடத்துல நிற்கலாம். இல்லை என்னானாலும் சரி நான் ஓடுவேன், அந்த கஷ்டத்துல நான் எப்படியா தப்பிச்சு வந்துடும்னு சொல்லிட்டு தூரத்தில் தெரியுது ஏதோ ஒரு வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருக்கலாம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் திரும்பி பார்க்காம, உங்களை சுற்றி இருக்க எதை பற்றியும் கவலைப்படாமல், உங்களால் முடியாதுன்னு யார் சொன்னாலும் உங்களோட பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல், உங்களோட பயங்களை பற்றி கவலைப்படாமல், அந்த ஒரே ஒரு வெளிச்சம், அந்த ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சு, அந்த ஒரே ஒரு மனதைரியத்தினால நீங்கள் ஓடிட்டே இருக்கலாம் இந்த வாழ்க்கை பயணத்தில். கண்டிப்பாக நீங்கள் விடாமுயற்சியோட ஓடுனீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி, உங்களுடைய எல்லா பயங்களையும் தாண்டி, எல்லா விஷயத்தையும் தாண்டி கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அந்த வெளிச்சத்தை அடைவீங்க. அண்ட் அதுதான் உங்களோட வெற்றி. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு நாளுமே பயந்து அதே இடத்துல நிற்காதீங்க. திரும்பி உங்கள் பாஸ்ட்டை பார்க்காதீங்க, ஓடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஓடுங்க, மூச்சு முட்டை ஓடுங்க. உங்களால் முடியலனாலும் ஓடுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான வெளிச்சம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட இலக்கை அடைவீங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளெல்லாம் போய் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் எவ்வளோ இருளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வெளிச்சம் பிறக்கும். there is always light at the end of a tunnel. அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓடுங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.